அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் சஷ்டி, இரண்டாம் சஷ்டி வளர்பிறை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சரவணனின் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்பான விரதம் சஷ்டி விரதம் ஆகும். இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மனதில் கொண்டு சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது. அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் என்பது பொருள். சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டு ஆட்சி செய்வான் என்பது மற்றொரு பொருளாகும். இந்த ஆவணி மாதம் இரண்டாம் வளர்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் குறைந்த அளவு உணவை எடுத்து கொள்ள வேண்டும். மேலும் முருகன் சிந்தனையிலேயே நீங்கள் விரதம் இருப்பது அவசியம். இந்த சஷ்டி விரதம் நீங்கள் இருப்பவர்கள் அதிக உச்சி வேளையில் ஒரு பொழுது பச்சரிசி உணவு தயாரித்து நீங்கள் அதனை தயிர் சேர்த்து உணவை உட்கொள்ளலாம். காலை மாலை என 2 வேளையில் நீங்கள் வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிடலாம். இந்த வளர்பிறை சஷ்டி என்றாலே நமக்கு சட்டென நினைவுக்கு வருவது சரவணன் தான் நினைவுக்கு வருவார். இந்த சஷ்டி திதியில், அதாவது வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் அந்த செந்தில் ஆண்டவருக்கு விரதம் இருக்கலாம். மேலும் அம்மனுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அதற்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த கணபதி அவர்களுக்கு நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதாக இருந்தால் கார்த்திகை மாதம் தேய்பிறை நாளில் நீங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் நீங்கள் சஷ்டி திதி வரையும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். இந்த ஆவணி மாதம் வளர்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து பூஜை அறையில் தீபத்திற்கு முன்னால் வடக்கு நொலில் இருக்குமாறு வாழை இலையை போட்டு அதில் நீங்கள் பச்சரிசி நெல் பரப்பி அந்த நெல்லின் மீது ஒரு கலச சொம்பை நீங்கள் முருக பெருமானாக நினைத்து நீங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து செவ்வரளி மற்றும் செம்பருத்தி பூவால் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அதற்கடுத்தபடியாக நிவேதன பொருட்களையும் நீங்கள் செய்து வைத்து அனைவருக்கும் கொடுத்து நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என 2 திதிகள் மாதத்தில் வருகின்றன. வளர்பிறை நம்முடைய செல்வங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் அதிக அளவில் வளர இந்த வளர்பிறை சஷ்டி கடைபிடிக்கப்படுகிறது. தேய்பிறை சஷ்டியானது நம் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது குழந்தை பேறு மற்றும் திருமண தடை, இது எல்லாம் மனதளவில் பாதிக்கும் விஷயமாகும். இதனால் தான் நாம் தேய்பிறையில் விரதம் இருக்கிறோம். வளர்பிறை அப்படி இல்லை, நாம் செல்வங்கள் அதிகரிக்க பயன்படுத்துகிறோம். அமாவாசை திதி அடுத்து வரும் சஷ்டி வளர்பிறை சஷ்டி என்று கூறுகிறோம். புனிதமான தண்ணீர் நதிகளில் புனிதமானது கங்கை நதியாகும். அதுவே புஷ்பங்களில் சிறந்தது தாமரையாகும். விரதங்களில் சிறந்ததாக பார்க்கப்படுவது கந்த சஷ்டி விரதம் ஆகும். ஆனால் சிலர் தேய்பிறை சஷ்டியில் இருந்தால் அதிக நன்மை கிடைக்கும் என நம்புகிறார்கள். அது அப்படி இல்லை. வளர்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகள் நமக்கு அள்ளி கொடுக்கும். இந்த சஷ்டி விரத நாளாகும். செந்தில் ஆண்டவனை வழிபட யாராக இருந்தாலும் தனக்குரிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென்றால் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டு இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். இந்த வளர்பிறை சஷ்டி நாட்கள் நீங்கள் உண்ணாமல் நீங்கள் ஏதேனும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அல்லது தயிர், பால் மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானின் கந்தர் அனுபூதி, கந்தர் அனுவளம், கந்தர் பெருமை போன்றவற்றை நீங்கள் அன்றைய விரத நாட்களில் பாடிக்கொண்டு இருக்கலாம். மேலும் இந்த சஷ்டி நாளில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று பூஜை செய்து வந்தாலே போதும். அந்த செந்தில் ஆண்டவனின் அருளை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த வளர்பிறை நீங்கள் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்றால், மனித வாழ்க்கையில் வெற்றிகள் அதிக அளவில் கிடைக்கும். மேலும் மனமகிழ்ச்சி அதிக அளவில் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நம்முடைய எண்ணம் அதிக அளவில் வளர்ச்சியடையும். இந்நாளில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டம் ஆகியவை அதிக அளவில் ஏற்படும். மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்மை ஆட்டி படைத்தாலும் அதன் பிடியிலிருந்து சிக்கி கடுமையான துன்பத்தை நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து அந்த சரவணன் அவர்களை நீங்கள் வழிபட்டால் அதிலிருந்து எளிமையாக வெளிப்படலாம் என்பது ரிஷிகளின் வாக்கு. மாதத்தில் வரும் 2 சஷ்டி திதிகளில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் தொழில் தடைகள் விலகும். மனதில் பெரிய தைரியமும் வளமும் வந்து சேரும். அது மட்டுமின்றி சரவணனுக்கும் நமக்கும் இடையே அதிக அளவிலான தொடர்புகள் பலப்படும். இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த முழுமையான சரவணனை அடைந்து விரதம் இருந்தால் முருகப்பெருமான் அருளை உள்ளத்தில் அன்பும் நமக்கு இருக்கும். சரவண பெருமான் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும்.
அங்கு முருகனிடம் நீங்கள் குறைகள் கஷ்டங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். முருகப்பெருமான் அவர்கள் பலருக்கு கனவில் வந்து கஷ்டங்களை தீர்த்து வைத்ததாகவும் நேரில் வந்து காட்சி கொடுத்ததாகவும் அதிசயங்கள் நிறைவாக நம்மால் கேட்டிருப்போம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனியை நீங்கள் சென்று வாருங்கள். அங்கே முருகப்பெருமான் அவர்கள் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார்கள். அங்கு சென்றால் எவ்வளவு பெரிய நோய்கள் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் இருந்தாலும் அங்கு சென்று வந்தவர்கள் நீங்கள் அந்த நோய் விரைவாக தீரும். மேலும் முருகப்பெருமான் அவர்கள் போகரால் நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் வடிவத்தில் முருகன் காட்சி தருகிறார். அவரின் தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் குடித்தால் சகல விதமான நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். சிவனடியார்கள் எப்படி திருவண்ணாமலை வணங்குகிறார்களோ அதுபோல முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் இந்த பழனி மலையை சரணடைகிறார்கள். இந்த பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றதாகும். இந்த வளர்பிறை சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த நோய் தீர்க்கும் முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் விரைவில் நோய் தீர்க்கப்படும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.